Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட உள்ள இன்பதுரை தனபால் ஆகியோரை முன்மொழிந்து அக்கட்சி எம்எல்ஏக்கள் கையெழுத்திடுகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இருவர் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் ராஜ்யசபா எம்பிக்களாக இருக்கிறார்கள். என்ன மரபு, எவ்வளவு எம்பிக்கள் அவர்களுக்காக முன்மொழிந்து கையெழுத்திட வேண்டும்? தற்போதைய சூழல் என்ன? திலகவதி, நீங்க குறிப்பிட்டதுபடி அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்களான இன்பதுரை மற்றும் தனபால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்காங்க. நாளை மறுதினம் ஜூன் 6ஆம் தேதி அன்று தங்களுடைய வேட்புமனுக்களை அவர்கள் தாக்கல் செய்ய நிலையில அதற்கு முன்னதாக அவர்களுக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும். பிறர் தங்களுடைய ஆதரவு கடிதங்களை அதிமுக தலைமையிடம் வழங்க வேண்டும். ஒரு மரபாக இருக்கிறது. அதாவது தமிழக சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் 34 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு தேவை. அந்த அடிப்படையில அதிமுக சார்பில் 2 மாநிலங்களவை வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த வேட்புமனுவோடு சேர்த்து 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஒரு வேட்பாளருக்கு முன்மொழிய வேண்டும். பிறர் தங்களுடைய ஆதரவை கடிதமாக அளிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுக அந்த 2 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தங்களுடைய ஆதரவு கடிதங்களையும் அதே போல முன்மொழிவதற்கு தேவையான அந்த கையெழுத்தையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதற்கான அந்த நடைமுறை தான் தற்போது இங்கு பின்பற்றப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னதுபடி நாளை மறுதினம் தங்களுடைய வேட்புமனுக்களை 2 பேரும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்பதுரையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவுடைய செயலாளராக இருக்கிறார். அதே போல தனபால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவர், கட்சியில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பயணித்து வருபவர். இந்த அடிப்படையில் 2 பேருக்கு அதிமுக மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது. அவர்களுக்கான அந்த தேர்தல் நடைமுறையின் அடிப்படையில் முன்மொழிந்து ஆதரவு கடிதங்களை தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்திருக்கிறார்கள். 2 உறுப்பினர் இடங்களையும் அதிமுகவே எடுத்துக்கொள்வார்களா அல்லது கூட்டணி கட்சிக்கு கொடுப்பார்களா என்ற பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழுந்து வந்த நிலையில அதிமுகவே 2 ராஜ்யசபா உறுப்பினர்களையும் நியமனம் செய்ய இருக்கிறது. இந்த நிலையில அதிமுகல வேறு சிலருடைய பேரும் பரிசீலனையில் இருந்ததாக தகவல் இருந்தது. ஸ்டாலின், முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுக்கு அந்த இடம் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இப்ப கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் ராஜ்யசபா எம்பி ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட உறுப்பினர்கள், அவர்களுக்கு இது அதிருப்தி எதுவும் இல்லையா? இப்போ அவர்கள் அனைவரும் அங்கே இருப்பதை பார்க்க முடிகிறது. என்ன விவரம்? திலகவதி, அதாவது முதல்ல உங்களுடைய கேள்வியின் அடிப்படையில கூட்டணி கட்சிக்கு அதிமுக இந்த முறை மாநிலங்களவைக்கான அந்த பதவியை ஒதுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி முக்கியமாக இருந்தது. தேமுதிக அதனை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில தான் அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் அந்த பதவியை கொடுப்போம் என்று உறுதியளித்திருந்தாலும் கூட எப்போது கொடுப்போம் என்று எந்த விதமான அந்த விஷயங்களையும் தங்களுடைய அந்த நிபந்தனையில் குறிப்பிடவில்லை. அது அதிமுக சார்பில் தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுப்போம் என்று சொன்னதை தவிர எந்த ஆண்டு வரக்கூடிய தேர்தலில் கொடுப்போம் என்று சொல்லவில்லை என்ற அடிப்படையில் தான் இந்த முறை அறிவிக்கும் பொழுதே அடுத்த முறை வரக்கூடிய மாநிலங்களவை தேர்தல், அதாவது 2026ஆம் ஆண்டு ஒரு பொறுப்பு வரும் பொழுது அந்த பொறுப்பினை, அந்த பதவியினை தேமுதிக வழங்குவதற்கான ஒரு ஒப்புதலை அதிமுக தலைமை கொடுத்திருந்த அடிப்படையில் அதற்கான அறிவிப்பை இந்த முறை வேட்பாளர்களை அறிவிக்கும் பொழுதே அறிவித்தார்கள். ஆனால் கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அதிருப்தி இருந்தாலும் கூட அவர்களுக்கு அடுத்த ஆண்டு கொடுக்கப்படும் என்ற ஒரு உறுதி அளித்திருக்கிற காரணத்தால் தற்போது அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருப்பதாகவே அதிமுக கருதுகிறது. பிறரை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா சமூக அடிப்படையில் இந்த முறை வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான அந்த நடைமுறையை அதிமுக பின்பற்றியது. தென் மாவட்டங்களிலிருந்து ஒருவருக்கும் வட மாவட்டங்களிலிருந்து ஒருவருக்கும் என்ற அடிப்படையில் தான் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிறரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட அதிமுக தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதனை அடிப்படையில் தான் தற்போது, நீங்க ஜெயக்குமார் பேரை குறிப்பிட்டீங்க, அவரும் தற்போது வந்து கையெழுத்திட்டு தன்னுடைய ஆதரவை கொடுத்திருக்கிறார். அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்ததை தவிர அதிருப்தி இல்லை என்பதுதான் அதிமுக நிர்வாகிகளுடைய கருத்தாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.